90s கிட்டோட ஃபேவரட்டான மேங்கோ பார் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 மாங்காய் எடுத்துருக்கேன். எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்த மாங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரையை விட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இந்த மாங்காவை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, சாட் மசாலா இல்லைனா சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா அல்வா மாதிரி வரும் அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி. இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவி இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த மாங்காவை அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மீடியம் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணி 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா மேங்கோ பார் ரெடி. இதை நீங்கள் ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம், நல்லா ரோல் பண்ணியும் சாப்பிடலாம். 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் 2 நாள்லேயே காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மந்தி ரீசெண்டாக வந்த பிஹைண்ட் ரூட் இன்டர்வியூவில் சிவாங்கி அம்மா ஷேர் பண்ண இந்த மாங்காய் சம்பந்தி செய்யறதுக்கு நீங்கள் எந்த டைப் வேணால் மாங்காய் எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், உப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சுட சுட சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். எந்த வெரைட்டி மாங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கணும். வடித்து ஆற வச்ச சாதத்தை இதோட கலந்து எடுத்தோம்னா மாங்காய் சாதம் ரெடி. மாங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 கப் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 மாங்காய் தோல் சீவி சேர்த்துக்கலாம். எந்த மாங்காய் வேணால் சேர்த்துக்கலாம். மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பருப்பையும் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த பருப்பு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதும் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மத்து போட்டு குக்கர்லேயே கடைஞ்சிக்கலாம். ஈஸியாகவே கடைஞ்சிடும். தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 5 பல்லு பூண்டை தட்டி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 5 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கடைசியாக சேர்த்துட்டு இந்த தாளிப்பை கடையில் எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மாங்காய் கடையை ரெடி. மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஷேர் பண்ண இந்த பச்சை மாங்காய் ஊறுகாய் தான். இதுக்கு குட்டி குட்டியாக மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. தாளிப்புக்கு நல்லெண்ணெய், அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இந்த மாங்காயில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா மாங்காவை அள்ளி அள்ளி சாப்பிடலாமா? சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் தித்திப்பு இல்லை மாங்காய் பச்சடி எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 மாங்காயை தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் வெல்லம், அது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச மாங்காயில் இந்த வெள்ளை கரைசலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து இந்த மாங்காய் தித்திப்போடு சேர்த்துக்கலாம். அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு இதை தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் சுண்ட விட்டு அந்த மாங்காவெல்லாம் மேஷ் பண்ணி எடுத்தோன்னா இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்த டேஸ்ட்டில் இந்த மாங்காய் தித்திப்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். நான் ருமானி மாங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தான் இருக்கணும். இதை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வைக்கலாம். மாங்காயிலே தானாக நீர் சுரந்து நல்லா ஊறி இருக்கும். அடுத்த நாள் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சு எடுத்த மாங்காயில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அந்த கடுகு வெந்தய பவுடர், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை சாதா எண்ணெய்னாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து சூட்டோடவே இந்த மாங்காயில் எடுத்து ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த 7 ரெசிபியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.